விஜிதரன் யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லாரும் வந்து விஜிதரன் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்க மக்களே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூலகத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு சுதந்திர தினம் இலங்கையில. அதை கொண்டாடும் முகமாக வந்து பண்ணையிலிருந்து கிட்டத்தட்ட நூலகம் வர ஒரு ஊர்வலம், அதாவது எல்லா சாதி மதம் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி இந்த சுதந்திர தினத்தில் வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து பண்ணையிலேருந்து நூலகம் வர இந்த ஊர்வலம் நடைபெற்றிருக்கு. அந்த வீடியோ காட்சியை இதை பின்பக்கம் நினைச்சி வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கிய இளைஞர் முன்னணின்னு சொல்லி நாங்கள் ஒரு டீமாக ஃபார்மேட் பண்ணி வழக்கமாக இருக்கிற இளைஞர் ஜோதிகள் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த வருடம் மட்டுமில்லை இனி வார வருடங்களையும் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவோம். எந்தவித இன மத ஜாதி பேத அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை ஒவ்வொரு முறையும் கொண்டாட உள்ளோம். இளைஞர் முன்னணி நூறாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் மக்கள் அனைவரும் இம்முறை புதிதாக ஒரு முன்னணி ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஜாதி மத சாதி பாகுபாடு இல்லாத ஒரு இன முரண்பாடு இல்லாத நமது இலங்கை என்ற ஒரு தொனிப்பொருள் நாம் நமது சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுகிறோம். இத்தனை வருட காலங்களும் இனவாதம் தூண்டும் அரசியல்வாதிகள் நம்ம இந்த சுதந்திர தினத்தை அழித்திக்க விடாமல் நமக்கு சிங்கள மக்கள் விரோதம் அவர்கள் நம்மை தாக்குகிறார்கள், அவர்களும் நானும் பகைகள் என்று சொல்லி ஒரு போர்டு ஒன்றை போட்டிருந்தாங்க. ஸோ இது வளர்ந்து வரும் உங்களுடைய ஜென்ரேஷன் இனி இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன ரீதியான மத ரீதியான எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாரும் இன்றைய தினம் கருப்பு நாள் என்று கடைகளை மூடாமல் எல்லோரும் சுதந்திரமாக உங்கள் கடைகளுக்கு முன்னே இந்த கொடிகளை பறக்கவிட்டு உங்கள் சுதந்திர தினத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். நன்றி.
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் இலங்கை சுதந்திரமடைந்து 77வது வருடம். இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு பிறகாவது நாங்கள் ஒத்துமையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. எமக்கு இதிலிருந்து நாங்கள் ஜாதி பேதம் எத்துவ அப்பி சந்தோஷம் இந்த අපේ දෙයියාව අපි ප්‍රාර්ථනා කරනවා. வணக்கம். இந்த 77வது சுதந்திர தினத்தன்று நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் அரசாங்கத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்நாள் வரைக்கும் இனபேதம், மதபேதம், ஜாதி பேதம் என்று பிரிந்திருந்த நம்முடைய நாட்டுக்கு ஒரு சுவிட்சம் உண்டாக வேண்டும் என்று இறைவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் அவ்விதமான முற்போக்கு சிந்தனையோடு வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் இணைக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு கருத்தோடு அர்ப்பணிப்போடு இதை ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ இடையூறுகள் உங்களுக்கு வரலாம். ஆனாலும் ஆண்டவன் உங்களுக்கு பலம் தந்து இந்த நல்ல உன்னத தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றி இந்த நாடு ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினால் நிறைந்து மற்ற ஏனைய நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே செய்கிற இந்த செலிப்ரேஷனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சமாதான கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. இந்த இலங்கை இந்த நல்ல ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழே நல்ல ஒரு சமாதானத்தை காணட்டும், நல்ல ஒரு சகோதரத்துவத்தை காணட்டும், நல்ல ஒரு ஐக்கியத்தை காணட்டும், நல்ல ஒரு ஒருமனப்பாட்டை காணட்டும். ஆண்டவரே, இந்த இலங்கை உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான நாடாக நாங்கள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாய், மறுபடியும் சந்திப்போம். சூப்பர் ஸ்பீச். ஓகே. விஜிதரன் யூடியூப் சேனல்ல பாக்குற எல்லாரும் வந்து விஜிதரன் யூடியூப் சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட படியல் நாங்க தான் வளர்த்துறோம். சரியா? 2-3 தினம் உங்களை சந்திக்க ட்ரை பண்ணேன். சங்குவட்டி பாடல மிஸ் ஆயிட்டீங்க. வீட்டை உங்க பெரிய பேரப்பா காலையில இருந்து பொழுது மட்டும் உங்களோட வீடியோ பார்த்துருப்பாங்க. எல்லாரையும் கேட்டா உங்களை ஆரம்பத்துல டிக்டாக்ல இருந்து ஃப்ரெண்ட் உங்களுக்கு நீங்க லைவ்ல வந்து நான் போட்டு காய்க்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம். ஏன்னா ஓகே.